وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே இவ்வையகத்தின் புகழ். அல்ஹம்துலில்லாஹ். இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை அச்சொட்டாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீங்கள், தப தாபியீங்கள், முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், நல்லவர்கள், வல்லவர்கள் அனைவர்களையும் போற்றி புகழ்ந்ததன் பின்னால் வாராவாரம் பெண்களுக்கு நடைபெற்று வருகின்ற விசேட பயான் நிகழ்ச்சியிலே கலந்து பயன்பெற்று வருகின்ற அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எங்களுடைய எண்ணங்களை, நீயத்துகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பள்ளிவாசல்லே நாங்கள் உட்கார்ந்து இத்திகாஃபுடைய நீயத்தோடு அல்லாஹ்வுடைய மாளிகையில் கழிக்கின்ற ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு செகண்டும் நன்மையை பெற்றுத் தருகின்ற நற்காரியத்தை நாம் செய்து வருகின்றோம் என்கின்ற உயர்ந்த அந்த எண்ணத்தை எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். எத்தனையோ சகோதர சகோதரிகள் இவ்வாறான சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைப்பதில்லை. ஆனால் விரல் விட்டு எண்ணக்கூடிய எங்களுக்கு இவ்வாறான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான் என்றால் அல்லாஹு தஆலா எங்களை நேசிக்கின்றான், அல்லாஹ் எங்களை விரும்புகின்றான், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, அவனுடைய உறவை நாங்கள் பேணி வருகிறோம் என்பதுதான் அதனுடைய பொருளாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு பித்தீன். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நன்மை செய்யணும் என்று விரும்பினான் என்றால் அவர்களுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனது சத்திய இஸ்லாத்தை படிப்பதற்கு, விளங்குவதற்கு, அறிவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பது என்பது அல்லாஹ் விரும்புகின்றவர்களுக்கு மட்டும் செய்கின்ற உன்னதமான வேலையாகும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே நம்மளை எல்லாரையும் அல்லாஹ் பொருந்திருக்கிறான், அல்லாஹ் விரும்பியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குரியவர்கள் நாங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு கிழமையும் நேரம் எடுத்து இந்த குறிப்பிட்ட நேரத்திலே கலந்து கொண்டு மார்க்க விடயங்களை கேட்க வேண்டும், பயன்பெற வேண்டும், வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கத்திற்காக வேண்டி நாம் இந்த இடத்திலே நேரம் எடுத்து வருகின்றோம் அல்லவா? அல்லாஹ் நம்மளை விரும்புகின்றான், பொருந்தி கொண்டு விட்டான் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாகும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த சந்தர்ப்பத்திலே நம் எல்லோருக்கும் முக்கியமான சில விடயங்களை இன்றைய சிந்தனையாக உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அதுதான் ஒரு இஸ்லாமிய பெண், ஒரு இஸ்லாமிய தாய், ஒரு இஸ்லாமிய சகோதரி எப்படி ஒரு நல்ல, ஒரு விழுமியமுள்ள, ஒரு பண்பாடுள்ள ஒரு தாயாக திகழ வேண்டும், அதன் ஊடாக ஒரு சமூகத்திலே எவ்வாறான நன்மைகளை, எவ்வாறான விளைவுகளை நாம் ஏற்படுத்தலாம், அதற்கான இஸ்லாமிய வழிகாட்டல்கள் என்ன என்பதை பற்றிய சிறிய விளக்கத்தை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன்.
அன்புக்குரியவர்களே, பெண்கள் என்றால் கண்கள் என்பார்கள். பெண்கள் என்றால் கண்கள் என்று சொல்வார்கள். ஒரு சமுதாயத்தினுடைய உருவாக்கத்திலே மிகப்பெரிய பங்கு தாய்மார்களுக்குத்தான் இருக்கின்றது. ஒரு குடும்பம் சீர்பெற வேண்டும் என்றாலும், அதனூடாக கட்டியெழுப்பப்படுகின்ற ஒரு சமூகம் சீர்திருந்த வேண்டும் என்றாலும், ஒரு பெண், ஒரு தாய், ஒரு மகள், ஒரு சகோதரி, ஒரு மனைவி சீர்திருந்த வேண்டும். அந்த பெண் சீர்கெடுகின்ற போதும் அவரின் மூலம் உருவாகின்ற அந்த குடும்பம், அந்த குடும்பத்தின் மூலம் உருவாகின்ற சமூகம், அந்த சமூகத்தின் மூலம் உருவாகின்ற நாடு, அந்த நாட்டின் மூலம் உருவாகின்ற சர்வதேசம் எல்லாமே பாலடைந்து விடுகின்றன, எல்லாமே சீர் கெட்டு விடுகின்றன. எனவே பெண்கள் என்பவர்கள் கண்கள் போன்று நோக்கப்பட வேண்டியவர்கள், உயர்ந்து பார்க்கப்பட வேண்டியவர்கள், கௌரவமாக நோக்கப்பட வேண்டியவர்கள், மரியாதையாக பார்க்கப்பட வேண்டியவர்கள். எப்படி நாம் கண்ணை எவ்வளவு மரியாதையோடு பார்க்கிறோமோ, ஒரு விலை மதிப்பு இல்லாத, ஒரு விலை மதிப்பற்ற ஒரு உறுப்பாக நாங்கள் பார்க்கிறோமோ, எத்தனாயிரம் ரூபாய் நமக்கு தந்தாலும் அந்த உறுப்பை இழப்பதற்கு நாம் தயங்குவோம். ஏனென்றால் அதனுடைய அருமை பெருமையை நாம் விளங்கி வைத்திருக்கின்றோம். அதுபோன்றுதான் இந்த தாய், இந்த பெண் சமுதாயம், இந்த சமுதாயத்தில விலை மதிப்பு அற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக பாத்திரத்தை சுமந்தவர்கள் தான் இந்த பெண்கள். அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் இந்த உலகத்திலே ஏகப்பட்ட சுகங்களை, இன்பங்களை அனுபவிக்கின்றான். காலையில விடிந்ததிலிருந்து தூங்குகின்ற வரைக்கும் இந்த உலகத்தினுடைய சுகம் கிடைக்க வேண்டும், இன்பங்கள் கிடைக்க வேண்டும், லாபம் அடைய வேண்டும், மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும், சந்தோஷம் அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும். நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், அத்துன்யா மதா, இந்த உலகம் என்பது மிகவும் இன்பகரமானது, ஒரு சுகமானது. மதாஇ துன்யா, இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா சுகங்களிலும், இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா இன்பங்களிலும், இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா ஆசைகளிலும் உச்சகட்ட இன்பம் என்னவென்றால் அல் மர்அத்து ஸாலிஹா, நல்ல பண்புள்ள, மார்க்கப்பற்றுள்ள ஒரு பெண்தான் இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை சுகங்களும் அத்தனை இன்பங்களுக்கும் மேல் உயர்ந்து பார்க்கப்பட வேண்டியது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்புக்குரிய தாய்மார்களே, அப்ப இந்த உலகத்துல எத்தனையோ சுகங்கள், இன்பங்கள் இருக்கின்றன. அவைகள்லாம் உச்சகட்ட இன்பம் கிடையாது. என்ன உச்சகட்ட இன்பம்? பெண், அதனுடைய அடைமொழி நல்ல பெண். அல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான ஆண், சாலிஹான பெண் என்று சொல்லுவோம். சாலிஹான பெண் என்னது? சாலிஹான பெண். ஒரு சாலிஹான பெண்ணை எப்படி நாம இனங்காண்பது? நல்ல மனிதர், நல்ல பெண் என்று நாங்க சொல்லுவோம் தமிழ்ல. அரபுல சொல்லுவோம் அர்-ரஜுலு ஸாலிஹ், நல்ல மனிதர். அல் மர்அத்து ஸாலிஹா, நல்ல பெண். நாங்க நல்ல ஆண், நல்ல பெண் என்று சொல்றது அவங்களோட நடத்தையை வைத்து, அவங்களுடைய குணங்களை வைத்து, அவங்களுடைய நேர்மையை வைத்து. இஸ்லாமும் அதை தவறுன்னு சொல்லல. நாங்க ஒரு ஆள் நல்லவர் கெட்டவர் என்று சொல்றதுக்கான சில அடையாளங்களை வைத்திருக்கோம். அதை வச்சு நாங்க நல்லவர் கெட்டவர் சொல்லிட்டு போவோம். ஆனால் இஸ்லாம் ஒரு பெண்ணை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சுகங்களிலும் இன்பங்களிலும் மிக உயர்ந்த இன்பமாக, சுகமாக நல்ல பெண் தான் இருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். அந்த நல்ல பெண் அவ்வளவு உயர்த்து பார்க்கின்றது இஸ்லாம்.
அந்த நல்ல பெண்ணுடைய அடையாளங்களை நபிகள் நாயகம் அவர்கள் பல செய்திகளிலே அடையாளப்படுத்தி காட்டுகிறார்கள், பல செய்திகளிலே சொல்கிறார்கள். ஒரு செய்தியிலே சொல்கிறார்கள், ஒரு சாலிஹான பெண் என்பவள் கணவன் பார்த்தால் அவனை மகிழ்விப்பாள். கணவன் பார்த்தால் அவனை மகிழ்விப்பாள். கணவன் ஏதாவது ஒரு உத்தரவை போட்டால் அதனை உடனே நிறைவேற்றுவாள், அவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பாள். அவளுடைய மர்ம உறுப்பை, அவளுடைய மர்மஸ்தானத்தை பேணி பாதுகாப்பாள். கணவன் இல்லாத போதும் கணவன் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே எப்படி தன்னையும் தன்னுடைய கற்பையும் பேணி பாதுகாத்தாலோ அதுபோன்று அவருடைய கற்பையும் அவருடைய சொத்துக்களையும் உடைமைகளையும் பாதுகாப்பாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது ஒரு நல்ல பெண்ணுடைய பண்புகளாக, லட்சணங்களாக நபிகள் நாயகம் அவர்கள் இங்கே சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த ஹதீஸில் எதை சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் அவர்கள்? ஒரு கணவனை ஒரு மனைவி எப்போதும் சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும், மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது ஒரு நல்ல பெண்ணுடைய பண்பாக இஸ்லாமிய மார்க்கம் எமக்கு கற்றுத்தருகிறது. இன்று நாங்க நிறைய பார்க்கிறோம், கணவன் மனைவிக்கு இடையில் உள்ள தகராறு, நிறைய விவாகரத்துக்கள், நிறைய சண்டை சச்சரவுகள். கணவனுக்கு மனைவியை பிடிப்பதில்லை, மனைவிக்கு கணவனை பிடிக்கிறதில்லை. நாயும் கரிச்சட்டியும் போன்று இன்று கணவன் மனைவிக்கு மத்தியில் புலவுகள், பிரச்சனைகள். அங்கு என்னென்று பார்த்தா கணவனை திருப்திப்படுத்துவதில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. சில இடங்களை நாங்க பார்த்தோம், நல்ல வயசான பிள்ளைகள் இருக்காங்க, இப்ப நமக்கு என்னத்துக்கு இந்த தாம்பத்தியம் எல்லாம். அப்ப ஆண்களை பொறுத்த மட்டும் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் வேலைக்கென்று வெளியிலே பல இடங்களிலே செல்லக்கூடியவர்கள். அவர்களுக்கு சந்தோஷத்தை தருகின்ற ஒரு பெண் அம்புடுற போதும் அவர்கள் அங்கே பிழையான வழிக்கு செல்ல முற்படுகிறார்கள். இந்த பிழையான வழிக்கு செல்வதற்கான பிரதான காரணம் மனைவி. மனைவிதான் பிரதான காரணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வழிகாட்டல் பின்பற்றப்படாதனால் ஏற்பட்ட விளைவு. இன்று காலிக்கோடுகள்ல கிடைக்கின்ற செய்திகளை பார்த்தா இளம் திருமணங்கள் அதிகரித்து போயிட்டு, இன்னைக்கு இந்த சமூக சோசியல் மீடியால வந்ததுக்கு பின்னால சின்ன பிள்ளையில பிஞ்சில படுத்து போகின்ற ஒரு நிலவரம். எல்லாருக்கும் ஸ்மார்ட் போன், உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் கண்டு ரசிக்கக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளுடைய சிந்தனை வளர்ந்து விட்டது. பார்க்க கூடாதவற்றையெல்லாம் பார்க்கிறான், கேட்க கூடாதவற்றையெல்லாம் கேட்கிறான். எனவே அவன் அவனுடைய வயசை மிஞ்சிய அறிவு, அவனுடைய வயசை மிஞ்சிய பாலியல் அறிவு அவனுக்கு வந்தவுடன் அவன் சின்ன வயதிலேயே திருமணம் முடிக்க துடிக்கிறான். அல்லது வீட்டிலே கட்டுப்பாடு என்றால் விரும்பியவரோடு அவன் சென்று திருமணம் செய்கின்ற ஒரு துர்ப்பாக்கியகரமான நிலை ஏற்பட்டிருக்கிறது. கொஞ்ச நாளையில அந்த திருமணம் காலிக்கோட்டுல போய் பிரிந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அதிகரித்து செல்றதாக இன்றைய காலிக்கோட் நீதிமன்றங்களில் இருந்து வருகின்ற செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். எத்தனை நாட்கள் கல்யாணம் முடிச்சுட்டு பார்த்தா 1 மாதம் 2 மாதம். எங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்ட பிரச்சனை ஆளால் சொல்ல இயலாத பிரச்சனை. என்ற திருமணம் என்பது ஒரு அற்புதமானது. அது ஒரு வெறும் காம பசிக்காக செய்ய ஒரு திருமணம் கிடையாது. திருமணம் என்பதனுடைய உள்ளார்ந்த நோக்கம் இன்று இளம் தலைமுறையினர்கள் மறந்து போய்விட்டார்கள். எல்லோரும் திருமணம் செய்கின்றார்கள், திருமணம் செய்கிறது இல்லை. எல்லாரும் திருமணம் செஞ்சிருக்காங்க, நாங்களும் வயசாயிட்டு திருமணம் செய்கின்றோம் என்பதற்காக திருமணம் செய்வதை இஸ்லாம் சொல்லவில்லை. திருமணம் என்பது 2 உள்ளங்கள் விரும்பி உள்ளாந்தமாக வாழ்கின்ற வாழ்க்கை. இது
அதுல ஒரு பகுதிதான் அந்த தாம்பத்தியம். அதுல எத்தனையோ வகையான நெருக்கமான இணைப்புகள் இருக்கின்றன. அதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையைத்தான் அல் குர்ஆன் சொல்கிறது, ஒமின் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று சொல்கிறது. திருமண வாழ்க்கையை குர்ஆன் எப்படி சொல்கிறது? அல்லாஹ்வின் அத்தாட்சி என்கிறது. அன் ஹலகலக்கும், உங்களிலிருந்துதான் உங்களுடைய துணைவியரை நாம் படைத்திருக்கிறோம். எதற்கென்று தெரியுமா? நீங்கள் அந்த மனைவி மூலம் அன்பு கொள்ள வேண்டும், அமைதி பெற வேண்டும், சந்தோஷம் பெற வேண்டும், திருப்தி பெற வேண்டும். வஜஅல பைனக்கும் மவத்தா, மகிழ்ச்சியை பெற வேண்டும், வரஹ்மா, அருளை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருமண பந்தத்தை ஏற்படுத்தியிருப்பதாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறார். எனவே திருமணம் என்பது வெறும் உடல் ஆசையை தீர்ப்பது மட்டும் கிடையாது. அது பல அர்த்தங்களை, பல நோக்கங்களை அடிப்படையாக கொண்டது. ஆனால் இன்றைய தலைமுறையினர்கள் திருமணம் என்றால் அது உடலியல் தேவைக்கு மட்டும்தான் என்று நினைப்பதனால, அந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தங்கள் உண்மைகள் தெரியாததுனால அவசரமாக திருமணங்களை பிரிந்து அடுத்தடுத்த திருமணங்களை முடிக்கக்கூடிய ஒரு கசப்பான சூழ்நிலை இன்றைய சமூக முறையிலே நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, இன்று அதிகரித்து வருகிற இந்த விவாகரத்து குடும்ப பிணக்குகளுக்கு பிரதான காரணம் மனைவி தங்களுடைய கணவர்களோடு, தனது கணவன்மார்களோடு நெருக்கமாக பழகாதது, நெருக்கமாக பேசாதது, தாம்பத்தியமும் அதன் ஒரு பிரதானமான காரணம். என்னை பார்க்க நாம நிறைய ஆண்கள் வேலைக்கு போயிட்டு வருவாங்க. வேலை செய்யற இடத்துல எத்தனையோ சிக்கல்கள், பிரச்சனைகள். வேலைக்கு போற இடத்துல நிறைய பிரச்சனைகள், நிறைய மன அழுத்தங்களோட தான் வீட்டுக்கு வருவாங்க. அப்ப அந்த கணவனை பார்த்து புன்னகைச்சு, அவரை வரவேற்று, ஏதாவது தண்ணீர் கொடுத்து பேசி அவரோட மனக்கவலையை போக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்று நிறைய பெண்களிடம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து செல்கிறது. இதனால் மன வாழ்க்கை கசட்டு போய் விவாகரத்தில் போய் முடிகின்ற ஒரு துப்பாக்கியிலேயே பார்க்கின்றோம். என்னன்னு பார்த்தா குறையும் சொல்ல இயலாது. காலையில விடிஞ்சதிலிருந்து தூங்குகின்ற வரைக்கும் வேலைதான். சமயக்கட்டில ஒரு தொகை வேலை, நீ காலத்தால பிள்ளைகளை ஸ்கூலுக்கு, பாடசாலைக்கு, மதரசாக்கு அனுப்புறதுல ஒரு வேலை, நீ உடுதுணிகளை கழுவுறதுல வேலை, வீட்டு பராமரிப்பு சுற்றுப்புற சூழல்களை சுத்தமா வைக்கிறதுல வேலை, கணவனுடைய உடுப்பு மற்றும் உண்டான வேலைகளை செய்வதில் வேலை, இப்படி ஏகப்பட்ட வேலைகள். இந்த வேலைக்கு மத்தியிலே கணவனுடைய நிறைய வேலைகளுக்கு பின்னால நிறைய மன டென்ஷன்கள், பல குழப்பங்கள், பல பிரச்சனைகளை சுமந்துதான் வீட்டுக்கு வருகிறார்கள். அந்த நேரத்திலே நாங்களும் அவர்களோட முகம் பார்த்து பேசவில்லை என்றால், அவர்களோட கதைக்கவில்லை என்றால், யாரோ ஒருவர் வெளியே இருந்து பேசுவார்கள். அதன் மூலம் நம்மளை வெறுத்து இன்னொரு பெண்ணை கள்ள தொடர்பாக அல்லது கள்ள காதலாக கொண்டு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைய குடும்பங்களுக்கு இடையில் ஏற்படுகின்ற பிணக்களுக்கு பிரதான காரணமாக இருக்கின்றது. எனவே நபிகள் நாயகம் அவர்கள் நல்ல பெண்ணுக்குரிய முதலாவது அடையாளத்தை சொன்னார்கள். கணவன் பார்த்தால் அவனை மகிழ்விப்பவளாக இருப்பாள். கணவன் பார்த்தால் மகிழ்விப்பது என்பது தாம்பத்தியம் மட்டும் கிடையாது. அவனோட பேசுறது, அன்பாக பழகிறது, அவருக்கு பிடித்த விடயங்களை செய்கிறது, அவர் சொல்றதை மீறாமல் இருப்பது, அவர் அனுமதியின்றி வெளியே போகாமல் இருப்பது, இதைதான் அவருக்கு பிடித்தமானது. அவருக்கு பிடிக்காதது, அவர் விரும்பாத ஒரு ஆளை நாம் வீட்டுக்கு அனுமதிக்கும், அது அவருக்கு பிடிக்காது. அவருக்கு பிடிக்காத வேலையை நாம செய்கிறோம், இது அவருக்கு பிடிக்காது. இது நாளடைவில முரண்பாடு வந்து சண்டையில போய், பிணக்குல போய், கடைசியில விவாகரத்துல போய் முடிந்து, அல்லது இன்னும் ஒரு கள்ள தொடர்புக்கு நாம் வழிகாட்டுவது போட்டு போய்விடும். எனவே கணவனை மகிழ்வித்தது என்பது மிக முக்கியமான ஒரு சுன்னா. கணவனை மகிழ்வித்தது என்பது ஒரு நல்ல பெண்ணுக்கு இருக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு இலக்கணமாக, லட்சணமாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது.
அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில மிகவும் பரிபூர்ணமான அறிவுள்ளவர் என்று சொல்லப்பட்ட 4 அல்லது 5 பேர்கள்ல ஒருவர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதல் மனைவி. யார் அது? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இஸ்லாத்துக்கு ஜாஹிலியா காலத்துல அவருக்கு சொன்ன ஒரு பேர் தான் தாஹிரா, பரிசுத்தமானவர், கற்புக்கரசி. நபிகள் நாயகம் அவர்களை திருமணம் முடிப்பதற்கு முதல் 2 திருமணங்களை முடித்திருந்தார்கள். ஒரு ஆள் மௌத்தானதுக்கு பிறகு மற்றொருவரை திருமணம் முடித்திருந்தார்கள். 40வது வயது ரசூலுல்லாஹ் ஒரு கட்டிலமை பருவம், 25 வயது நிரம்பிய வாலிபன். அவருடைய இருந்த நேர்மை, அவருடைய இருந்த விசுவாசம், நம்பிக்கை, அவற்றினால் அவர் கவரப்பட்டு நபிகள் நாயகம் அவர்களை திருமணம் முடித்துக் கொள்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிப்பட்டம் கிடைக்கிறதுக்கு முதல் 15 வருஷமும், நபிப்பட்டம் கிடைச்சதற்கு பிறகு 10 வருடமும் மனைவியாக இருந்த ஒருவர். 25 வருட காலம் நபிகள் நாயகம் அவருடைய மனைவியாக இருந்த ஒருவர் தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். பாருங்கள் எவ்வளவு அந்நியோன்யமாக நபிகள் நாயகம் அவர்கள் நடக்கிறார்கள் என்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40வது வயசு, ஹிரா கோயிலுக்கு போவார்கள், தனிமையிலே இருப்பார்கள். அந்த ஜாஹிலியா மக்களுடைய முரட்டுத்தனமான சுவாபத்தை கண்டு அப்படியே கவலையை அடைந்து, இந்த மக்கள் திருந்த மாட்டாங்களா, எவ்வளவு அரக்கர்களா இருக்கிறார்கள், எவ்வளவு படுமோசமானவர்களா இருக்கிறார்கள், மனித உருவிலே மிருகத்தனமான செயற்பாடுகள் அல்லவா செய்து கொண்டிருக்கிறார்கள், இவர்களுக்கு ஒருபோதும் திரும்பி வாழ மாட்டார்களா என்ற ஏக்கத்தோடு கவலையோடு தனிமையில் இருந்து யோசித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலேதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து கட்டி ஆற தழுவி ஓதுவீராக ஓதுவீராக என்று சொல்கிறார்கள். எனக்கு ஓத தெரியாது, எனக்கு ஓத தெரியாது என்று நபிகள் நாயகம் அவர்கள் கைவிரித்து விடுகிறார்கள். இப்படி முன்பு தடவை 4வது தடவையாக 96வது அத்தியாயத்திலேயே இக்ரா சூரா என்று சொல்வோம் 5 வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம். நபிகள் நாயகம் அவர்கள் தனியே இருக்கிற போது ஒரு விசித்திரமான ஒரு படைப்பு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உண்மையான தோட்டத்திலே அந்த சந்தர்ப்பத்திலே வந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய உண்மையான தோட்டத்தை சொல்கிறார்கள். 600 இறக்கை கொண்ட ஒரு விசித்திரமான ஒருவர். சாதாரணமாக ஒரு 7-8 அடி உள்ள ஒரு ஆள் இந்த பள்ளிக்குள்ள தனி அறிக்கைகளை வந்தா நமக்கு எப்படி ஒரு 10 அடி என்று வைங்களும் தனியே இருக்கும். வந்தா அதை பார்த்த உடனே ஒன் த ஸ்பாட் அந்த இடத்துல நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்து மௌத்தா போயிடுவோம். பேபிசாசேனியான்னு சொல்லி இப்ப தனிய அது ஒரு மன உச்சியில இருக்கக்குள்ள சாதாரணமான மனிதர் தான் நபிகள் நாயகம் அவர்கள். நம்மளை போல சாப்பிடுவார்கள், குடிப்பார்கள், திருமணம் முடிச்சுக்காங்க, புள்ள ஊட்டிகள் இருக்கு, மனுஷன் தான் அவர். வகி மட்டும்தான் வித்தியாசம். மனிதனுடைய அத்தனை சுபாவங்கள் அவருக்கு இருந்துச்சு. அவருக்கும் கோபம் வரும், அவருக்கும் சிரிப்பு வரும், எல்லா வகையான மனித பலகீனங்களும் அவர்கிட்ட இருந்துச்சு. அப்ப இப்படியான ஒரு விசித்திரமான ஒரு அற்புதமான ஒரு உருவத்தை கண்ட உடனே அப்படியே நடுங்குது உடம்பு, நெருப்பு போல கொதிக்குது காய்ச்சல். ஓடோடி வந்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் என்னை போட்டுங்கள், என்னை போட்டுங்கள், போட்டுங்கள் என்று கண்ணீர் மல்க தன்னுடைய ஆருயிர் மனைவியிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கெஞ்சுகிறார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கனமான போர்வையால் போத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் படுத்துகிறார்கள், மன உறுதியை ஏற்படுத்துகிறார்கள். நீங்க கவலைப்படாதீங்க, லா யுஹ்ஸிகல்லாஹ், அல்லாஹ் உங்களை ஒரு காலமும் கைவிட மாட்டார். அல்லாஹ்வின் தூதரை நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க யாருக்கு என்ன அநியாயங்க, யாருக்கு என்ன அநியாயங்க, நீங்க இந்த மக்களுக்கு நல்லது செய்வதை தவிர வேற என்ன நீங்க தீங்கு செய்திருக்கிறீர்கள்? ஒரு தீங்க எண்ணிருக்கிறீர்களா அந்த மக்களுக்கு செய்வதற்கு, அல்லது தீங்க செய்திருக்கிறீர்களா? இல்லை. இன்னக லதஸிலுர் ரஹம், நீங்கள் குடும்ப உறவுகளோடு நல்ல சேர்ந்து நடக்கிறீர்கள். வதக்ஸிமுல் மஅதூம், இல்லாதவர்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கின்றீர்கள். வதுக்ருல் வைப்,
விருந்தினர்கள் வந்தால் விருந்தோம்பல் செய்கின்றீர்கள். கஷ்டப்பட்டவர்களுக்கு அல்லலுட்டு இருக்கக்கூடிய ஏழை வறிய மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறீர்கள். இப்படி இருக்கின்ற போது உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. நீங்க சஞ்சலப்பட வேண்டாம், கவலைப்படாதங்க. பாருங்கள், இது சம்பந்தமாக பரக்கத்துக்கு நோபல் என்கின்ற அந்த பெரியவர் இருக்கிறார், என்ன என்று விளக்கம் கேட்டுட்டு வருவோம் என்று ரசூலுல்லாஹ்வோட கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் அங்கே வரக்கத்துக்கு நோபல்கிட்ட விளக்கம் கேட்கிறார்கள். அந்த வரக்கத்துக்கு நோபல் என்ன சொன்னார் என்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். இவர் நபியாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறார். மூசா நபிக்கு அந்த நாமூசுல் ஆலம் என்கின்ற ஜிபீல் தான் வந்திருக்கிறார் என்கின்ற அந்த நற்செய்திகள்லாம் அந்த வரக்கத்துக்கு நோபல் சொல்கிறார்கள். இங்கே கவனிக்க வேண்டிய விடையை பாருங்கள். ஒரு கணவர் டென்ஷனா வாராரு, முஹம்மது நபி டென்ஷனா வாராரு, ஒரு பதகைப்போட வாராரு, படபடனா வாராரு. அப்ப அவரை இருக்க வச்சு நல்ல மனம் குளிர்ற மாதிரி, மனசுல படுற மாதிரி 4 ஆறுதல் வார்த்தை சொல்றதுன்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பட்ட துன்பம், கஷ்டம், அந்த டென்ஷன் எல்லாம் அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக பறந்து வைத்தது. எனவே ஒரு மனைவி இப்படித்தான் இருக்க வேண்டும். கணவன் பல சோகத்தை கொண்டு வருவாரு, பல பிரச்சனையில கொண்டு வருவாரு. வெளியே இருந்த ஆள் தானே ஆம்பளை. நாம வீட்டுக்கு இருக்கிற வெளியில போற ஆம்பளைக்கு எந்தெந்த பிரச்சனை எல்லாம் வரும் என்று நாங்க கற்பனை செய்ய இயலாது, நிறைய வரும். அப்ப அந்த இடத்தில் அவருக்கு ஒரு தண்ணியை கொடுத்து ஒரு மனங்குளிர்ற மாதிரி 4 வார்த்தை பேச போகின்ற போதும் அவருக்கு இன்னும் நெருக்கமும் அந்நியமும் ஏற்படும். நம்ம மீதுள்ள அன்பும், நம் மீதுள்ள பரிவும், நம் மீதுள்ள பாசமும் அதிகரித்துக் கொண்டே போகும். எந்த சந்தர்ப்பத்திலையும் நம்மள அவர் விட்டு கொடுக்க தயங்க மாட்டார். எந்த சந்தர்ப்பத்திலும் அவர் விட்டு கொடுக்க மாட்டார். ஏண்டா நம்மளோட 2.5 கலந்திருந்தவள் நம்மட மனைவி, நம்மட நன்மதி மேலே எல்லாம் 2.5 கலந்திருந்தவள் என்ற மனைவி. எந்த சந்தர்ப்பத்திலும் அந்த எண்ணம் அவரை விடாது, பிழையான வழிக்கு விடாது, பிழையான கள்ள தொடர்புக்கு வழி விடாது. அன்பை மழையாக கொட்டுகின்ற மனைவிகளாக நாங்கள் மாறுவோம் என்றால், பாசத்தை மழையாக கொட்டுகின்ற மனைவியாக நாங்கள் இருப்போம் என்றால், நிச்சயமாக எந்த கணவனும் மனைவியை தவிர வேற எந்த பெண்ணையும் வேறிடத்தில் பார்க்கவும் மாட்டான், கெட்ட சிந்தனை அவனுக்கு வரவும் மாட்டான். அன்பினால் நாம் அவர்களை அடக்க பழக வேண்டும். எப்போது நாங்கள் அன்பில நாங்கள் கஞ்சத்தனம் காக்க முற்படுகின்றோமோ அப்போது அந்த ஆண்கள் வெளியே அந்த அன்பை தேடி பயணிப்பார்கள். இதுதான் இந்த உலகத்தில் நடைபெறுகிறது. இந்த உலகத்தில் நடைபெறுகின்ற பிரச்சனைக்கு பிரதானம் அதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா நாயனா ரசூலுல்லாஹ்வுக்கு 7 பிள்ளைகள். அந்த 7 பிள்ளைகள்ல விதவ பொம்பளை 40 வயசு விதவ பொம்பளை 6 பிள்ளைகள் அவள் எல்லாம் இருந்துதான் ரசூல் ஸல்லல்லாஹு கிடைச்சு. 11 மனைவிமாரு. அந்த 11 மனைவிமால கதீஜா நாயில இருந்தா எல்லா பிள்ளைகளும் கிடைச்சிச்சு, 6 பிள்ளைகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவன் மௌத்தாயினத்துக்கு பிறகுதான் 2ஆம் அதே போல 3ஆம் திருமணம் முடித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிந்தது என்பது பெண்கள் மீது உள்ள ஒரு மோகத்தினால் அல்ல, சிலது அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ் சொல்லுவா இவங்களை முடிக்கணும் என்று. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரபிகன்னாம திருமணம் முடிக்கின்ற போதும் 3 தடவை கனவுல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை கனவுல கண்டாங்க. அல்லாஹ் தஆலா கனவுல காண்பித்தார். நபிமார்கள் காண்கின்ற கனவு வஹி, நபிமார்கள் காண்கின்ற கனவு வஹி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை வெட்டுற மாதிரி கனவு கண்டாங்க. விடிஞ்ச உடனே மகனை கூட்டிட்டு போய் வெட்டுறதுக்கு துடிஞ்சு போனாங்க. அல்லாஹ் தஆலா பிறகு அதனை ஒரு ஆட்டை அறுத்து குர்பான் கொடுக்குமாறு பணித்தார். ஏன்? நபிகள் நாயகம் மட்டுமல்ல, நபிமார்கள் காண்கின்ற கனவெல்லாம் உண்மையானது, அதனை நிறைவேற்ற வேண்டும் என்பது நியதி. அந்த வகையில ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மனம் முடிப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை கனவு கண்டார்கள். ஹதீஸ்ல நாங்க பார்த்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லுகின்ற செய்தி, நான் 3 தடவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடிப்பதாக நான் கனவு கண்டேன் என்ற ஒரு செய்தியில வருகிறது. இன்னொரு செய்தியில வருகிறது, ஒரு வெள்ள ஒரு பட்டாடையில ஆயிஷா நாய் அப்படி போர்த்தப்பட்ட மாதிரி எனக்கு காண்பிக்கப்பட்டது. இதோ ஆயிஷா உங்களோட மனைவி, இதை நீங்க திருமணம் முடிச்சு கொள்ளலாம் என்று எனக்கு கனவிலே சொல்லப்பட்டது. அவன் முகத்திலேயே நான் விலக்கி பார்த்தேன், ஆயிஷா தான் இது.
என்று நபிகள் நாயகம் அந்த கனவுல காண்கின்றார்கள். விழித்ததற்கு பின்னால எழுமினத்துக்கு பின்னால சொல்கிறார்கள், அல்லாஹ் அப்படி நாடினால் நிச்சயம் நடக்கட்டும் என்று. அந்த வகையில தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடித்தார்கள். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிச்ச ஆக்களை பார்த்தபடி சொன்னா சில ஆக்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவு, சில திருமணங்கள் விதவை பெண்களுக்கு வாழ் கொடுத்ததாக இருக்கும். சில திருமணங்கள் சில பெண்களாகவே முன் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய மனம் முடித்தால் மறுமையில நாம் பாக்கியத்தை பெற வேண்டும் என்ற அந்த ஆசையில உங்களை திருமணம் முடிக்கல ஆசைப்படுறோம் என்று சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரத்துக்கு இல்லாம திருமணம் முடித்து சிலாக்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் மீது கொண்ட ஒரு மோகத்தினால் திருமணம் முடித்ததல்ல, வாழ்வு கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய உத்தரவை கட்டி கழிக்க இயலாது, மனமோந்து வருகின்றவர்களுக்கும் அவர்களுடைய உள்ளங்கள்ல காயத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதனாலதான் நபிகள் நாயகம் அவர்கள் திருமணம் முடித்தார்கள். எனவே பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனைவிமார்களோடு எப்படி இருந்தார் என்று பாருங்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த கவலையின் போது இப்படி மனம் குளிர்றமாய் நடக்காங்க. அப்ப அவங்களுக்கு பட்ட அந்த கவலை துன்பங்கள்லாம் அப்படியே நீங்கிது. இப்படி சந்தோஷமாக மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்கின்ற போதும் குடும்பத்துக்குள்ள தகராறு வராம பிளக்கு வராம அந்நியமான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக எங்களால் வாழ முடியும். அப்படி வாழ்கின்ற போது கணவனும் நாங்களும் பிரிக்க முடியாதவர்களாக இருப்போம். எப்போதும் நாங்கள் கடைசி மூச்சு வரைக்கும் எங்களுக்கு அவர்களும் அவர்கள் எங்களுக்கும் துணையாக உதவியாளர்களாக இருப்பார்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. அன்புக்குரிய தாய்மார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அடிக்கடி ரசூலுல்லாஹ் கதீஜா நாயகியுடைய அருமை பெருமைகளை பற்றி தான் சந்தர்ப்பம் வருகின்ற போதெல்லாம் பெருமையாக பேசிக் கொள்வார்கள். பெண்கள்டையும் சில சில பலகீனம் இருக்கிறானே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இளம் வயசானான், சின்ன வயசுள்ளாள். நல்ல சந்தர்ப்பம் வரப்போகுள்ளதான் நவ மறக்க இயலாது, அவ இப்படி நடந்தார் அப்படி நடந்தார் அருமை பெருமையாக அடிக்கடி சொல்வார்கள். ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார், என்ன பார்த்தாலும் அவங்களை தான் நீங்க பெருமைப்படுத்தி பேசிட்டு இருக்கீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த டைம்ல சொன்னார்கள், ஆயிஷாவே, கதீஜாட அருமை பெருமை உனக்கு தெரியாது. ஆரம்பமா இந்த சத்திய இஸ்லாத்தை மக்களுக்கு போதிக்க வருகின்ற போதெல்லாம் மக்கள் எல்லாரும் என்னை வெறுத்தார்கள், என்னை ஒதுக்கினார்கள், என்னை பைத்தியகாரன் கூட சொன்னார்கள், என்னை வெள்ளி நகையாடினார்கள், என்னை கிண்டலாக கேலியாக பேசினார்கள். அந்த நேரத்தில் எனது மனைவி கதீஜா ஆமனத்பி என்னை முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு எனக்கு உற்சாகமும் மனதுக்கும் தெம்பை தந்தவள் அந்த கதீஜா தான் ஆயிஷாவே, அந்த கதீஜா தான் ஆயிஷாவே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மட்டுமல்ல, அந்த ஆயிஷா நாம் வெறுங்கையோடு இருக்கின்ற போதெல்லாம் இந்த சத்திய இஸ்லாம் என்று ஓங்கி வளர்வதற்கு காரணகர்த்தாவாக இருப்பதற்கு பொருளாதார ரீதியாக பண ரீதியாக எனக்கு உதவி செய்த ஒருவர் அந்த கதீஜா தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று சொல்கிறார்கள், என்னைய மக்கள் எல்லாம் பொய்யன் பொய்யன் என்று சொல்கின்ற போதெல்லாம் என்னை உண்மையாளர் உண்மையாளர், அவர் சொல்வதெல்லாம் சரியாத்தான் இருக்கும் என்று முதல்ல என்னை நம்பி என்ன விசுவாசம் கொண்டு இந்த மார்க்கத்தை பரப்புவதற்கு ஒரு உற்சாகத்தையும் ஒரு தெம்பையும் தந்தவர் இந்த கதீஜா தான் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, இதுல நான் என்ன சொல்ல வாரேன்டா, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மிகவும் அன்பாகவும் சிநேகிதமாகவும் வாழ்ந்ததுனால ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த சந்தர்ப்பத்திலையும் அவரை மறக்க முடியலாம போயிட்டு. அதுக்கு முன்னாலே எத்தனை திருமணம் எல்லாம் அவர் முடிக்காரு. ஆயிஷா நாயகி ரோசத்துல அங்க இருக்கா, வரிக்கு வெளியிடத்தான ஹேஜிட்டு இருக்கீங்க. இதை விட்டாவும் ஒரு வேற வார்த்தையை கிடைக்காதா? முதல் மனைவி ஹைச்சிட்டு இருக்கீங்க. நம்மளோட பாசையில ஹைக்கணும் அப்படித்தான் ஹைக்கலாம். என்னென்ன பார்த்தாலும் அவன் பத்தி தான் பெருசா காய்ச்சிட்டு இருக்கிறது இந்த மாதிரி தான் அவன் கேட்டது. அப்ப என்ன இங்க சொல்ல வாரண்டா, அப்படியான ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. கணவனுக்காக மனைவி, மனைவிக்காக கணவன், ரெண்டு பேரும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து
அன்பு பரிவு பாசத்தோட வாழ்ந்ததுனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனத்திரையிலிருந்து அகற்ற முடியவில்லை. அதே நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் ஹதீஜா நாய்க்கு பிறகு மனைவிமார்கள் மிக மிக இரக்கம் வைத்திருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் கேட்கப்பட்டது, அல்லாஹ்வின் தூதரே, நீங்களோட மனைவிமார்ல யாரை நீங்க கூட விருப்பம் வச்சிருக்கீங்க? ஆண்கள்ல யார ஆக கூடுதலா நீங்க விரும்புறீங்க? பெண்கள்ல யார கூடுதலா விரும்புறீங்க? ஆண்கள்ல அபூபக்கர், பெண்கள்ல ஆயிஷா. அப்ப சில பெண்கள் மற்ற மனைவிமார்கள் ஒரு தாழ்வு பிரச்சனையாக என்ன ஆயிஷா தன்னை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புறாங்க, மற்ற பெண்கள் எல்லாம் பாகுபாடாக நடந்தாங்க என்று சில நேரம் நாம் யோசிக்கலாம். அப்படி அல்ல. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூடுதலாக விரும்பினதற்கான பிரதான காரணம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் நபிகள் நாயகம் அவர்களுக்கும் மிக நெருக்கமான உறவும் தொடர்பும் இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வால உத்தரவிடப்பட்ட திருமணம் முடிப்பதற்கு அல்லாஹ்வால உத்தரவிடப்பட்ட ஒரு பெண்மணி. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜிப்ரீல் எனக்கிட்ட வந்து உங்களோட மனைவி ஆயிஷாக்கு அல்லாஹ் சலாம் சொன்னதாக சொல்லுங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த 11 மனைவிமார்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தெரிவு செய்து சலாம் சொல்லுமாறு சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் மிக பெருமையான ஒருவராக இருந்தார்கள். இன்னும் ஒரு செய்தியிலே சொன்னார்கள், ஜிப்ரீல் வஹி கொண்டு வருகின்ற போது எல்லா இடங்களிலும் நான் இருக்கின்ற இடங்களில் எல்லாம் வருவார்கள். நான் என்னுடைய மனைவிமார்களோடு தூங்கிக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில், மனைவியோடு தூங்கிக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலும் ஜிப்ரீல் வந்திருக்கின்றார். அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு உறங்குகின்ற போதுதான் அவ்வாறு ஜிப்ரீல் வஹியை கொண்டு வந்திருக்கின்றார். ஏனைய பெண்களோடு நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களோடு தூங்குகின்ற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹி கொண்டு வந்ததில்லை என்கின்ற செய்தியை கூட ஹதீஸ்களிலே நாங்க பார்க்கின்றோம். அப்படி நபிகள் நாயகம் அவர்களோட நெருக்கமான தொடர்பை கொண்டிருந்தார்கள். மட்டுமல்ல, சின்ன வயதில் ஒரு இருந்ததினால நல்ல விவேகம் இருந்துச்சு. பெண்களே அதிகமாக ஹதீஸில் அறிவித்தால், முதலாவது ஹதீஸ் அறிவித்தால் அதிகமான ஹதீஸ 2310 நினைக்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. பெண்களோட தொடர்பான ஹதீஸ்களை அதிகமாக அறிவித்தார்கள். மாதவிடாய், மாதவிலக்கு, விவாகம், விவாகரத்து, இது போன்ற பல ஹதீஸ்கள் அறிவித்தார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த உலகத்திலே ஃபகீஹத்துன் நிசா, பெண்கள மார்க்க நிபுணத்துவம் பெற்ற அறிஞர் என்று நபிகள் நாயகங்களை போன்ற ஒரு சஹாபியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இப்படி பல வகையில இப்ப நாம இருந்த சில பிள்ளைகள் மிக்க பெற்றாருக்கு நல்லா கட்டுப்பட்டு நடக்கின்ற போது 5 பிள்ளைகளுக்குள்ள ஒரு புள்ள மிச்சம் வித்தியாசம் இருக்கின்றா, நம்முடைய இயல்பாகவே சில நேரங்கள் வித்தியாசப்படுத்தாட்டிலும் சில இயல்பாகவே கொஞ்சம் நெருக்கத்தை நாம கூட்டிக்கொள்ளும், அன்பை கொஞ்சம் கூட்டிக் கொள்றது என்பது மனித இயல்பு. அந்த வகையில தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இவ்வாறான நபிகள் நாயகம் அவர்கள் அதிகம் அன்பு வைத்ததற்கான காரணமாக இருந்தது. அன்புக்குரிய சகோதரிகளே, நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்றால், நல்ல பெண்ணுக்குரிய முதலாவது பண்பை தான் நான் இவ்வளவு நேரம் விளங்கப்படுத்தியிருக்கின்றேன். ஒரு நல்ல பெண் கணவனுக்கு மனைவிக்கும் இடையிலே எந்த திரையும் இருக்கக்கூடாது, எந்த ஒளியும் மறைவும் இருக்கக்கூடாது. அவர்களுக்கு இடையிலே மிக நெருக்கம் இருக்க வேண்டும், நல்ல இறுக்கம் இருக்க வேண்டும், நல்ல உறவு இருக்க வேண்டும், நல்ல அன்பும் பாசமும் இருக்க வேண்டும். அப்படி என்றால் நிச்சயமாக அந்த பெண் நல்ல பெண் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. இரண்டாவதுதான் கணவன் சொல்லக்கூடிய அந்த கணவனுடைய சொல்லுக்கு மதிப்பளித்து நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பது இஸ்லாமிய மார்க்கம் ஒரு நல்ல பெண்ணுக்கு சொல்லக்கூடிய இரண்டாவது அறிவுரையாக இருக்கிறது. இன்னைக்கு நாங்க பார்க்க குடும்ப நிர்வாகம் ஆண்களிடம் இருக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. குடும்ப நிர்வாகம் ஆண்கிட்ட இருக்கணும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அதிகமாக வீட்டு நிர்வாகத்தை பொறுத்த மட்டும் ஆண்கிட்ட இருக்கிறத விட பெண்கிட்ட கூட இருக்கு. இன்னைக்கு ஒரு பாடசாலையில் ஒரு மீட்டிங் சொன்னா ஆம்பளை ஒரு 5 பேர் இருந்தா பொம்பளை ஒரு 50 பேர் வந்திருப்பார். நம்ம பாடசாலை நிர்வாகம் பிள்ளைகளுடைய குறைநிறைகள் எல்லாம் பேசணும், அடைவு மட்டத்தை எல்லாம் கூட்டணும், பெட்டாட்ட சொல்லித்தான் இதை கிளியர் ஆக்கணும் என்று அவன் நினைச்சுக்கிட்டு கூட்டம் போட்டா அங்க
பொம்பளையில் ஒரு 4-5 பேர் வந்தா, ஆம்பளையில் அங்க மிக குறைஞ்ச எண்ணிக்கையில் தான் நாங்க பார்க்கணும். சிலவு சித்தாய்கள் வருகின்றது கூட கூட இந்த ஆம்பளை என்ன செய்யறாங்கன்னா பெண்கிட்ட காசை கொடுத்துட்டு தேவையான சாமானம் வாங்குங்கன்னு சொல்லி போட்டு அவங்க அவங்களோட வேலையை பார்த்து பீத்துக்கிறாங்க. எனவே வீட்டு நிர்வாகங்களும் இன்று தலைகீழாக மாறி பெண்களிடம் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அது குறைக்கப்பட வேண்டும். ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு வகையான முரண்பாடு வருகின்ற போது இந்த தலைமைத்துவம் என்பதையில் இருப்பதும் இந்த திருமண பிணக்குகளுக்கு பிரதான காரணமாக போறது. சில நேரங்கள் சந்தேகங்கள் வாரது, நாம் அடிக்கடி வெளியே போறதுனால சில தேவையில்லாத சிக்கல்கள் பிரச்சனைகள்ல நாங்க சிக்கிக்கொள்ளாம இருப்பதற்கு ஆண்கள் ஆண்களுடைய வேலையையும் பெண்கள் பெண்களுடைய வேலையும் செய்வோம் என்றால் அந்த குடும்ப வாழ்க்கை நிலைத்திருப்பதற்கும் குடும்ப தகராறுகள் வராமல் அந்த குடும்பம் நல்லதொரு மகிழ்ச்சிகரமான ஒரு குடும்பமாக இருப்பதற்கும் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு செய்தியிலே சொன்னார்கள், நல்ல பெண்களுடைய ஒரு பண்பை பற்றி சொல்கின்ற போது, ஒரு நல்லதொரு பெண் 5 நேர தொழுகையும் சரியாக தொழுவாள். ஒசாமத் ஷஹ்ரஹா, பரலான நோன்பை முறையாக நோப்பாள். தன்னுடைய அடக்கஸ்தலத்தையும் தன்னுடைய மர்ம உறுப்பையும் அவள் பேடி பாதுகாத்துக் கொள்வாள். தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பாள். இப்படியான பெண் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் அவள் விரும்புகின்ற வாயால் விரும்பிய சொர்க்கத்துக்கு பிரவேசிப்பதற்கான வாய்ப்பு அவளுக்கு அளிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இங்கே பாருங்கள், இந்த தொழுகை விடயம் மிக முக்கியமான ஒரு விடயம். இந்த தொழுகையுடைய முக்கியத்துவம் தெரியாதவர்கள் நாங்கள் யாரும் அல்ல. ஒரு நல்ல பண்புள்ள பெண்ணாக இருப்பதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தகமைகள்ல தொழுகையில பேறுதலாக இருப்பது என்பது மிக முக்கியமான பண்பு. பெண்களை பொறுத்த மட்டும் கொஞ்சம் தொழுகையில ஏதோ தானோடு நடக்கிறதுக்கான வாய்ப்புக்கு நிறையவே இருக்கின்றன. என்ன, நாங்க வீட்டு வேலை, பிள்ளைகள் பராமரிப்பு, ஏறைய வேலைகள் அதிகம் நாட்டம் செலுத்துவதனால தொழுகையை கலாவாக்குவது என்பது எங்களுக்கு சில சந்தர்ப்பங்களை தவிர்த்துக்கலாவும் போகுது. அல்லது குறைந்தபட்சம் அந்தந்த வக்தியில தொழுகை தொழாட்டிலும் ஒரு நேரத்தையும் 2 வக்து தொழுகையும் சேர்த்து தொழுகின்ற ஒரு நிலையையும் நாங்கள் அதிகமாக பெண்களிடம் காண்கின்றோம். உதாரணமாக வேலை வெட்டி எல்லாம் முடிச்சுக்கிட்டு எல்லாம் குளிச்சு துப்புரவாய் சமயக்கட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சு லுகரை அசர்ற நேரத்துல லுகர தொழுது பாங்க வேண்டவன அவடத்தையே அசர தொழுது முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்க பார்க்கோம். அந்தந்த பக்தியில பாங்க கேட்ட உடனே ஒழு செய்துட்டு முசல்லாவில் கொழுவக்கூடிய ஒரு சூழ்நிலை மிக குறைந்த நிலையில தான் சில ஆக்கள் இருக்கு. அதிகமான பெண்கள் அப்படிதான் நாம பார்க்கிறோம். அல்லது வீட்டுக்கு யாரு விருந்தாளிகள் அல்லது நாங்க எங்கேயாவது போயிட்டு அப்படின்னு சொன்னா சில நேரம் ஒரு நாள் தொழுகு அல்லது 2-3 வக்து தொழுகு அப்படியே கவாவாகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏன்னா நாம யாரும் வந்தாலும் அவனோட முகத்தை முறிச்சுக்கலான்னு சொல்லி தொடர்ந்து கைக்கிட்டு இருக்கிறதா அவன் போகும் வரைக்கும் நம்ம 2 தொழுகு அப்படியே நாசமா போறது. அல்ல நாம போனாலும் ஒரு கதை ஒன்று சூடா பிடிச்சிக்கிட்டா அது முடிச்சு வரும் வரைக்கும் 2 வக்து தொழுகு அப்படியே நமக்கு பாலா போயிடும். நாம கூட்ட வந்து 2ஐயும் கலாச்சிக்கின்ற ஒரு சூழ்நிலையை அதிகமா நாங்க பார்க்கணும். எனவே ஒரு நல்ல பெண்மணிக்குரிய நல்ல பண்பு தொழுகைய எந்த காரணத்தை கொண்டும் அவர் பிற்படுத்த மாட்டார். எந்த காரணத்துக்காக வேண்டும் தாமதப்படுத்த மாட்டார், கலா செய்ய மாட்டார். உரிய வக்தில் அந்த தொழுகையை சரியாக முறையாக தொழுவார். பெண்களை பொறுத்த மட்டும் பள்ளிவாசல்ல தொழுறதை விட வீடுகள்ல தொழுறதுக்கு தான் அதிகமான நன்மை இருக்கிறது. ஆண்களுக்குத்தான் பள்ளிவாசல்ல தொழுவதற்கான அதிகமான நன்மை இருக்கிறது. பெண்கள் வீடுல தொழுவதால் சிறப்பானது, பள்ளியில தொழுவது கூடாது என்பது அல்ல. எனவே என்ன வேலைப்பளு இருந்தாலும் உரிய வக்தில தொழக்கூடிய ஒரு பக்குவத்தை நாம் பெற்று நல்ல பெண்களாக மாற வேண்டும். நோன்பையும் பாருங்கள், நாங்க எல்லோரும் நோன்பு நோக்கின்றோம், கியாமுல்லை தராவியில் எல்லா வகையான நன்மையான காரியங்களில் நாங்கள் ஈடுபடுகிறோம். ஆனால் ஆண்களை காட்டிலும் பெண்களுக்குத்தான் நோன்பு காலங்கள்ல அதிகமான வேலை வெட்டிகள் வாரத்தை நாங்க பார்க்கிறோம். சகரு உணவுன்னு சொல்லி போட்டு ராவையில ஒரு வேலை, காலையில இஃப்தாருக்குரிய வேலை, இப்படி நிறைய வேலைகள்.
அதனால நமக்கு அந்த பக்தி தொழுகையில தொழுவதும் சிக்கலாகிற, நோன்புல நிறைய நன்மைகளை செய்வதற்கு நமக்கு கொஞ்சம் சிரமமாக நிலையை இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்கிட்ட கேட்டா நிறைய சொல்லுவாங்க, நான் அந்த நோன்புக்குள்ள 3 குருவான முடிச்சேன், 2 குருவான முடிச்சேன்னு சொல்லுவார். சில நேரம் சில ஆண்கள் பௌர்ணமி மாசம் உழைச்சி போட்டு நோன்புக்காக வேண்டி சேமிச்ச காசை வச்சு தொழிலுக்கு போறோம்ல, அந்த மாசம் முழுமையாக விவாதத்துகளை ஈடுபடணும்னு சொல்லி நோம்பு குடிக்கக்கூடிய ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. பெண்களை பொறுத்த மட்டும் இல்ல, அவங்கதான் கையூசுப்படும் இந்த வேலையில நடக்கிறண்டா. ஏன்னா வீட்டு வேலை சகலதான் அவனோட பொறுப்பு தான். பிள்ளைகள வேலையில இருந்து, சகர சாப்பாட்டுல இருந்து, நீ முன்னர சாப்பாடுல இருந்து எல்லா சாப்பாடு வேலையில அவங்க பங்கெடுக்கிறதுனால இந்த இபாதத்துகள் அமல்கள்ல ஈடுபடுறதுலையும் ஒரு சிக்கல் ஒன்று இருக்கு. அதனாலதான் ரசூலுல்லாஹ் நல்ல பெண்களுடைய பண்பாக நோன்பையும் அவங்க நோட்டுவதற்கான முக்கியத்துவத்தை கொடுத்ததுக்கான நன்மை பெறக்கூடிய வகையில் அந்த நோன்பை நோக்கக்கூடிய ஒரு பக்குவம் அவங்ககிட்ட இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நபிகள் நாயகம் அவர்கள் நல்ல பெண்ணுக்குரிய பண்புகள் ஏராளமாக சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் இந்த ஹதீஸில் இருக்கக்கூடிய பண்புகளை தொகுத்து நாங்கள் பார்க்கிற போது கணவனுக்கு கட்டுப்படுவது என்பது ஆக முக்கியமானது. கணவனை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது என்பது மிக முக்கியமானது. எங்களுடைய கற்பை பேணுவது என்பது மிக முக்கியமானது. கற்பை பேணுவது என்பது இன்னொருவரோட பிழையான உறவை வைப்பதுதான் தப்பான உறவு என்பது அல்ல. எங்களுடைய பார்வையால, எங்களுடைய தவறான பேச்சுக்கள் நாங்கள் கேட்பதனால இவைகள் அனைத்தும் எங்களுடைய கற்பை பாதுகாத்தல் என்பதுக்குள்ள வரும். எனவே அன்புக்குரியவர்களே, ஒருவர் நமக்கு தெரியாத ஒருவர் வருகிற போதும் குலைந்து வளைந்து பேசுவதும் எங்களுடைய கற்புக்கு எதிரான ஒரு பண்புதான. கணவன் இல்லாத ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு அந்நியரை நாம வீட்டுக்கு எடுப்பது, அவரோடு தேவையில்லாம சிரித்து கழித்து பேசி ஒரு 3வது நபராக ஷைத்தானை உருவாக்குகின்றது கூட மிகவும் பிழையான உண்டாகும். எனவே கற்பை பேணுவது என்பது பிழையான வழியில் செல்வது மட்டுமல்ல, பிழையான வழிக்கு செல்வதற்கு எதெல்லாம் காரணமாக இருக்கின்றதோ அவை அனைத்தும் கற்பை பேணுவதிலே கவனம் செலுத்த வேண்டிய அம்சங்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கணவனுடைய அனுமதி இல்லாமல் நாம் வாட்ஸ்அப்ல பேசுறோம் ஒரு அந்நியரோட, அது கற்பை கலங்கப்படுத்தக்கூடிய ஒன்று. பேஸ்புக்ல நமக்கு தெரியாத ஒரு நண்பரோட தொடர்பு கொள்கிறோம், எங்களை கற்பை பேணாத ஒரு பண்புகள் அதுவும் உண்டு. எனவே கற்பை பேணுவது என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம். இன்றைக்கு இந்த சோசியல் மீடியா வந்ததற்கு பின்னால அதிகமாக இன்று பிழையான தொடர்புகள் ஏற்பதற்கு பிரதான காரணமாக இருப்பது இந்த சோசியல் மீடியா. யாரோ ஒரு ஏதோ ஒரு வகையில் தெரியாம நட்பாகி அதுல பழகி உறவாகி பேசி கடைசியில கடவுள் நோட்டு ஓடி போனையாம், அல்லது கணவர் வேறொரு பெண்ணோட போயிட்டாராம் என்கின்ற செய்தி எல்லாம் இன்று பரவலாக நாம கேள்விப்படுறோம். முதலொரு காலத்துல இந்த சோசியல் மீடியா எல்லாம் இல்லாத ஒரு காலத்துல யாரோ 2 பேரு காதலிக்கிறியா லவ் பண்றியான்னு சொன்னா தேடி கடிதம் கொடுக்கணும், அல்லது ரோட்டை சுத்தி திரியணும். இப்ப யாரையும் கண்டுக்க இல்லாத ஒரு சூழ்நிலை. நம்பரை வாங்கின உமாக்கு தெரியா கொஞ்சம் போனத்தாங்கன்னு சொல்லி போட்டு நம்பரை சேவ் பண்ணி தகவலை போட்டுட்டா உமா தூங்குற நேரம், உமா ரெஸ்ட் எடுக்கிற நேரம், இந்த பிள்ளைகள் என்ன செய்யுது, பிழையான வழிக மூலம் தன்னுடைய உறவுகளை வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை நாங்கள் இன்றைய சமூக களத்திலே நாங்கள் பார்க்கிறோம். தாய்க்கும் தெரியாது எந்த பிள்ளை ஊட்டோட நெறிக்கா, அவன் எங்க வெளியே போறா, அவனுக்கு அப்படியே ஒன்றும் இல்லையே. ஆனால் அவக்கு தெரியாம இப்ப இன்றைக்கு பார்த்தா ஒரு வாட்ஸ்அப்புக்கு பதிலா இன்னும் 2-3 வாட்ஸ்அப்பை நாம என்ன செய்யலாம், எங்களை போன்ல கொண்டு வரலாம். உமா பார்த்தா அவ பாக்குற வாட்ஸ்அப் மட்டும்தான் தெரியும், ஆனா புள்ள இன்னும் ஒரு வாட்ஸ்அப்பை போட்டு ஹைட் பண்ணி வச்சிருக்கீங்க, மறைச்சு வச்சிருக்கீங்க. அது தேவையான நேரத்தை எடுத்து தேவையான மெசேஜை கொடுத்தும் அந்த புள்ள ஒளிச்சு மறைச்சு வச்சிருக்கும்.
பிரச்சனை நமக்கு தெரிய வரப்போகுள்ளதான் நமக்கு தெரிய வரும் இப்படியான பூகம்பம் இதுக்குள்ள இருந்திருக்கின்ற. அன்புக்குரியவர்களே, இன்று உலகம் ஒரு கைக்குள்ள சுருங்கிட்டு ஒரு நொடி பொழுதுல ஐரோப்பா கண்டத்துல நடக்கிற ஒரு விடயத்தை ஒரு நொடி பொழுதுல விளங்கக்கூடிய தொழில்நுட்பம் இன்று எங்களுடைய கைவசம் வந்துட்டு என்று அந்நியர்களோடு, அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்களோடு, அந்நிய பெண்கள் அந்நிய ஆண்களோடு பேசுவது கலைப்பது என்பதெல்லாம் சகஜமா போய்விட்டது. எனவே கற்பொழுக்கம் என்பது பிழையான வழியில் செய்வது மட்டுமல்ல, அதற்கு காரணமாக இருக்கின்ற அத்தனையும் பாவம்தான் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனாலதான் விபச்சாரத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே தடுக்கின்ற போது விபச்சாரம் செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை, வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம் என்றுதான் அல்லாஹ் சொல்கிறான். விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம் என்று சொல்கிறான். ஏன் அவ்வாறு சொல்ல வேண்டும்? விபச்சாரத்துக்கு நெருங்கிறதுக்கு என்னென்ன காரண காரியங்கள் இருக்கின்றதோ அது அத்தனையும் விபச்சாரமாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல் ஐனான் தஸ்னியான், உங்களுடைய கண்கள் விபச்சாரம் செய்கின்றன பிழையான விடயத்தை பார்ப்பதனால். வல் உதுனானி தஸ்னியான், உங்களுடைய காதுகள் விபச்சாரம் செய்கின்றன. வஸினாஹுமா ஸமால் இஸ்திமா, அதனுடைய விபச்சாரம் என்பது பிழையானவற்றை நீங்கள் கேட்பதனால். உங்களுடைய கைகள் விபச்சாரம் செய்கின்றன பிழையானவற்றை நீங்கள் பிடிப்பதனால், தொடுவதனால். உங்களுடைய கால்கள் விபச்சாரம் செய்கின்றன பிழையான ஒன்றை அடைவதற்காக நீங்க நடந்து செல்வதனால். ஒரு பரது சத்திக்குள்ளதாலே உங்களுடைய மர்ம உறுப்புத்தால் இவை அனைத்தை உண்மைப்படுத்துகின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த பிழையான இந்த உறவு என்பது, இந்த கற்பை பேணுவது என்பது பிழையான நடத்தைகளை கொள்வது மட்டுமல்ல, பிழையான செயல்களில் ஈடுபடுவது மிக முக்கியமானது. எனவே அவைகளில் இருந்து நாங்கள் தூரப்பட வேண்டும். எங்களுடைய சகோதரிகளிடமும் அவைகளிலிருந்து தூரமாக்குவதற்கு தாய்மார்கள் வழிப்படுத்த வேண்டும். அதுதான் நல்ல பெண்களுக்குரிய அடையாளமாக, பண்பாக, சொர்க்கத்துக்கு விரும்பிய வழியால் செல்வதற்கு காரியமாக இருக்கும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் எமக்கு சொல்லித் தருகின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த ஒரு ஆஷூரா நோன்பு நான் நினைக்கிறேன், நோன்பு நோட்டவர்கள் விருப்பீர்கள். எனவே இந்த தலைப்பு மிகவும் விரிவாக பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. ஒரு நல்ல இஸ்லாமிய கற்பொழுக்குள்ள, ஒரு ஒழுக்க சீலலான, ஒரு சன்மார்க்க நெறியுள்ள ஒரு பெண்ணுடைய பண்புகளை இஸ்லாம் பல வகத்தை சொல்லி இருக்கின்றது. எனவே அழகான, மகிழ்ச்சியான, ஒரு சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்வை நாங்கள் கொண்டு வருவதற்கு கணவ மனைவிக்கு இடையிலான நெருக்கமான தொடர்பு அவருக்கு கட்டுப்பட்டு எங்களுடைய மர்ம உறுப்புகளை நாங்கள் பேணி பாதுகாத்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, அவனுடைய திருப்தியை பெற்ற தாய்மார்களாக, சகோதரிகளாக எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா எம் அனைவரையும் ஆக்கியுள்ள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே பிரார்த்தனை செய்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.